நீங்க 5000 கொடுங்க 10,000 கொடுங்க, தட் ஓன்ட் கோட் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. இது 1300 கோடி ரூபாய் ஒரு மாசம், 16,000 கோடி ரூபாய் ஒரு வருஷம். எவ்வளவு தொழிற்சாலைகள் துவங்க முடியும் பாருங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு முடியும். நான் வந்து கடன் வாங்குறேன், டாஸ்மாக்ல குடிக்கிறேன், நீங்க கடன் வாங்குறீங்க, தொழில் பண்றீங்க, அவனும் தான் கடன் வாங்குறேன்னு சொல்லுவா. ஒரு விஷயம் சார், மத்த எல்லாரும் காமனா பேசுற மாதிரி நீங்களும் பேசாதீங்க. நான் காமனா பேசுவேங்க. பத்திரப்பதிவுல வந்திருக்கு, முகூர்த்தத்துல கூட எக்ஸ்ட்ரா காசு வாங்குனீங்க. பூரா எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா நீங்க பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்புன்னு சொல்லிட்டு எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா காசு ஆக்கிருக்கீங்க. வேற எந்த துறையில் வருமானம் கூடின்னு சொல்லுங்க, ஒரு துறையில வருமானம் கூடின்னு சொல்லுங்க. 2024 கோடைகாலம் வந்துச்சு, அப்பதான ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. 2025 கோடைகாலம் வந்துச்சு. 2025 பொங்கலுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? 2026 பொங்கலுக்கு என்ன கொடுத்தீங்க? தேர்தலுக்குன்னு மக்களுக்கு தெரியாதா என்னங்க? அவ்வளவு தூரம் குழந்தைகளா உட்காந்துருக்காங்க. 2006-11 அவங்க செஞ்சாங்கல்ல, டிவி கொடுத்தாங்கல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல. 2011 ஜெயிச்சாங்களா? 2011 ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. 2006 கருணாநிதி இருந்தார். ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இருந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ் நம்ம ஒற்றுமையா இருக்குங்க. அதிமுக 2011 புரியல. 2021 இருந்த திமுக கூட்டணி ஒற்றுமை இருக்கா சார்? கட்சியா பேசுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமா பேசுங்க, எனக்கு எப்படி தெரியுமா நான் பேசுறேன். நீங்க ரெண்டு ஒண்ணு தான் சொன்னீங்க, அதனால நான் கேக்குறேன். ஒற்றுமையா தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. முதல்ல அதிமுக ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொன்னீங்க, அதுல சொன்னீங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் சரின்னு வந்துட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். ஒற்றுமையா இல்லன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா வச்சுக்கோங்க. நான் ஒத்துக்கல. உங்களுக்கு கிரீஷ் சோடங்கர் சொன்னது, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, மாணிக் தாக்கூர் சொன்னது, ஜோதிமணி சொன்னது, ராஜகண்ணப்பன் சொன்னது, RS பாரதி சொன்னது, எதுவுமே உங்க காதல விடலன்னா பரம சொன்னது. ஏன்னா செல்வ பிறந்தகை சொன்னது, ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதும் என் காதல விழுது. சிஎம் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டோட சிஎம் அறிவிக்கிறார், ஒத்து வராதுன்னு. அடுத்த 5-6 நிமிஷத்துல ஒரு ட்வீட் வருது, ஒத்து வருமா ஒத்து வரான்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு. இது கவுண்டர் மாதிரியே உங்களுக்கு அது செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். சாரிங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர். சார் வணக்கம். சார் காலையில் எழுந்ததுமே பல பேருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் பலரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஈவன் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஈவினிங் வரைக்கும் கூட யாருமே அதை பற்றி இந்த மாதிரி ஒன்று நடக்க போதுன்னெலாம் சொல்லலை. காலையில் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பலருக்கும் 3000 ரூபாய் டெபாசிட் ஆல்ரெடி 3 மாதத்திற்கான வருங்காலத்திற்கானது, அந்த 2000 ரூபா கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்னு 5000 ரூபா டெபாசிட். என்ன நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன்ஸில் இது எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் வாக்குகளை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி. ஒரு 5 வருஷ கவர்மெண்ட்னா எனி கவர்மெண்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். சென்ட்ரலில் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு 2019-24 இருந்ததுனால தான் அவங்கள வந்து 240 சீட்டு பெற முடிஞ்சது, தனிப்பெரும்பான்மை. ஸோ இனி அது 10 வருஷம் ஆட்சி அவங்க. ஸோ எனி கவர்மெண்ட் வில் ஃபேஸ் தான் ஆன்டி இன்கம்பன்சி. அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது எப்படி? எதிர வந்து ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. முன்னாடி பலவீனமான கூட்டணின்னு பார்க்கப்பட்டது, இப்போ ஈக்குவலி டஃப் ஃபைட் கொடுப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்போ வந்து எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் இது. எலெக்ஷனில் ரிசல்ட் கொடுக்குமான்னா நான் நம்பலை அப்படி கொடுக்கும் அப்படின்னு. 5000 ரூபாய் அப்படி 5000 ரூபாயில் இன்னொரு 5000 ரூபா அடுத்து வந்து தேர்தல் ஒட்டி கொடுத்தா கூட அது பண்ணாது. ஏன்னா அது ப்ராப்ளமே வேறு. 5000 ரூபா இல்லை. நம்ம வந்து அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுத்ததுனால நம்ம வந்து சின்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. 1000 ரூபா கொடுத்ததுனால ஓட்டு கூடி இருந்தது அப்படின்னா 5000 ரூபா கொடுத்தா ஓட்டு கூடும். உங்களுக்கு புரியுங்களா? 2023 செப்டம்பர்லேருந்து இந்த பணம் கொடுக்கப்படுது. அப்போ 2024 தேர்தலில் 2019 கூட வாங்கினாங்களான்னு பார்க்கணும். 2019 ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க 19 மக்களை வாங்க போகிறாங்க. ஏடிஎம்கே ரூலிங்காக இருக்கும்போது அப்போ டிஎம்கே அலைன்ஸ் வாங்கின ஓட்டுகளை பாருங்கள், மொத்த வாக்குகளை பாருங்கள். 2023 செப்டம்பரில் இவங்க போட்டு அப்புறம் 24 ஃபேஸ் பண்ணுறாங்க. 24 வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கான மேண்டேட்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கே பிஜேபி தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இவங்க வாங்கின ஓட்டுகளை பாருங்க, சீட்டுகள் இல்லை, ஓட்டுகளை பாருங்க. பைடன் 7 மாதம் வாங்கிட்டாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 7 மாதம் வாங்கிட்டாங்க. 7000 ரூபா வந்துருச்சு. 1,19,00,000. இன்னைக்கு 1,31,00,000. அன்னைக்கு 1,19,00,000 வாங்கிட்டாங்க. 7000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. 7 தொடர் மாதங்களுக்கு விழுந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு மாதம் ஜிம்மிக்கு இல்லை, இது வந்து வந்துருச்சுன்னு பார்க்கணும். அப்போ 2019 வாங்கின ஓட்டோட 2024 திமுக கூட்டணி, அதே கூட்டணி, மாறாத கூட்டணி, குறையாத கூட்டணி, அப்போ கூட வாங்கினா பார்க்கணும், குறைஞ்சிருக்கு. சார் ஆனால் அதான் சொல்ல வரேன். நீங்க நான் சொல்ல நாடாளுமன்ற தேர்தலில்
எதிரணி 2ஆ பிளந்து கிடக்கும்போது ஆப்வியஸ் வெற்றியை நீங்கள் அனுபவிச்சிங்க. உங்களுக்கு வந்து நல்ல 40 சால்டாக ஹாப்பியாக அடிச்சாச்சு. ஆனால் உங்களுக்கு மக்கள் ஆதரித்து வாக்களிச்சாங்க. நான் சொன்னேன் 10 ஓட்டு கூடி இருக்கட்டும்ன்றார். நீங்கள் வந்து 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரேன். நீங்கள் 1 கோடி பேரில் நாம் என்ன கணக்கு நியாயமாக இருக்கணும்? 1 கோடி பெண்கள், ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஓட்டு போடுறாங்களா? வேண்டாம் பாஸ், அதெல்லாம் ஓவர். 1 கோடி பெண்கள் அவங்க வீட்டுக்காரர், 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு வந்து அஸ்யூடா வந்திருக்கணும். எங்க போச்சுன்னு கேட்குறேன். இவ்வளவுதான் என்னோட கேள்வி. அப்ப நான் வந்து இது தேவையா தேவையில்லைங்கிற தனிப்பட்ட கணக்கு. அது பிஜேபி செஞ்சாலும் காங்கிரஸ் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் இந்த மாதிரி பணம் கொடுத்து பழகக்கூடாது, நல்லதே இல்லை. அதுக்கு போல தொழில் கொடுங்க. நான் சொன்னேன் 100 முறை கூவியிருக்கேன், இன்னும் 1 முறை கூவிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா. இது 1300 கோடி ரூபா ஒரு மாசம், 16000 கோடி ரூபா ஒரு வருஷம். எவ்வளவு தொழிற்சாலைகள் துவங்க முடியும்னு பாருங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு முடியும். தினேஷுக்கு வந்து 50 கோடி ரூபா கொடுத்து வட்டி இல்லாமல் கொடுக்குறேன்ப்பா, நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும், அவ்வளோதான் முக்கியம், எனக்கு இல்லைன்னா நான் வந்து தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு ஒரு பாண்டை போட்டு எழுதி வாங்கி 50 கோடி ரூபா கொடுத்தா தினேஷ் வந்து அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுவார், 100 பேருக்கு வேலை கொடுப்பார், திருப்பி கொடுத்துருவார், உங்களுக்கு வட்டி கிடையாது. இதை மாதிரி அந்த 15000 கோடி ரூபாயில் எத்தனை 50 கோடி கொடுக்கலாம், எவ்வளோ 100 கோடி ரூபாலாம் பெருந்திட்டங்க. உங்களுக்கு புரியுங்களா? 3000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா ஒரு எய்ம்ஸே கொண்டு வந்துடலாம். அப்போ மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் தமிழ்நாடு அரசு எடுத்து நீங்கள் மத்திய அரசு செங்கல் கொண்டு வந்துச்சா இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக விட்டு நம்ம பண்ணுறோமேங்கிற எனக்கு வேதனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பலனும் அளிக்கலன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் 2026 பலன் அளிக்க போறதில்லைன்னு சொல்றேன். ஓட்டு வந்து 1 ரூபா கூட கூட்டி வாங்காது, 10 கூட கூட்டி வாங்குறதுக்கான காரணம் முன்னனுபவம். நான் ட்ராக் ரெக்கார்டு வச்சு மட்டும் தான் பேசுறேன். 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 100 ஓட்டு கூட வாங்கி இருந்துச்சுன்னா நம்ம நம்பலாம். 2019 கம்மி, 2021 கம்மி, 2024 நீங்க அந்த கிராஃப் நீங்க எடுத்து பாத்துங்க. டோட்டல் ஓட்ஸ் போல்ல டிஎம்கே அலையன்ஸ் செக்யூர் பண்ண ஓட்டு வந்து 19, 21, 24 கீழே வந்திருக்கு 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ல. இவ்வளவுதான் நான் சொல்றேன். 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், அதுல எப்படியும் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க, மத்தியில ஆட்சி அமைக்கிறது தொடர்பான தேர்தலா இருக்கு. இப்ப நமக்கு மாசம் மாசம் வந்துட்டு இருக்க 1000 ரூபாய் வேற ஏதாவது ஆட்சி மாறிடுச்சுன்னா குறைஞ்சிரும், இல்ல வந்து நின்றும், இல்லை மறுபடியும் இருக்கிறவங்க போடுவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருக்காதா மக்களுக்கு? திடீர்னு அடுத்த 3 மாசத்துக்கு எலெக்ஷன் வரும்போது ஏதாவது காரணங்கள் காட்டி நிப்பாட்டிட்டாங்க கூட, முன்னாடியே ஒரு 5000 ரூபாய் போடுறாரு, கோடைக்கால சிறப்பு நிதினு ஒரு 2000 ரூபாய் போடுறாருங்கிற அந்த ஸ்டாலின் ஆதரவு மனப்பான்மை மக்கள்கிட்ட வராதா? இது ஓட்டுக்குன்னு ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியும். ஏன் அப்படின்னா 2023 செப்டம்பர்ல நீங்க ஸ்கீமை கொண்டு வர்றீங்க, 2024 மக்களவை தேர்தல் நடந்துச்சு, நிப்பாட்டினாங்களா? மக்களவை தேர்தல் நடந்தபோது டெல்லியில் கவர்மெண்ட் செல்வாக்கா இருக்கக்கூடியது, தேர்தல் கமிஷன் உங்க கையை முடிக்கக்கூடியது, எல்லா வாய்ப்பு பண்ணக்கூடிய பிஜேபி ஏன் பண்ணல? அப்ப நிப்பாட்டில் அசம்பிளி எலெக்ஷன் எப்படி போடுவாங்க? நீங்க இப்பதான் முதல் முறையாக அந்த 1000 ரூபாய்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் நம்பினாலும் நம்புவாங்க மக்கள். 2024 ஒரு நாள் நிக்கல, 2026 எப்படி நின்றும்? அப்ப இது வந்து தொடர் ஸ்கீம் நிக்காதுங்கிறது 5 முறை 6 முறை ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு நல்லா தெரியும். மக்கள்கிட்ட சும்மா ஒரு பொய்யை சொல்றாங்க, எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஏன்னா நிப்பாட்ட முடியாது. ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் அனுமதி உண்டுங்கிறது ரொம்ப பழைய விஷயம். புது ஸ்கீம்ஸ் தான் நீங்க கொண்டு வர முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுவும் கூட அறிவிக்கலாம். பெயர்ல கலைஞர் உரிமை தொகைன்னு இருக்கு, அப்படியான ஒரு ஸ்கீம்ங்கறனால இத நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனபோது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அப்படி எல்லாரும் பேர் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கேஸ் வராதீங்க, ஓடி போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால கலைஞர்னு பேர் இருக்கு, ஸ்டாலின் பேர் இருக்கு, எல்லாம் ஒண்ணுமே சொல்ல. உங்களோட முதல்வன் நாம அதெல்லாம் தாண்டி உங்களோட ஸ்டாலினே வச்சு சதி நடக்குது அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அதனால கேஸ் போடுறாங்க. அதுதான் நான் சொன்னேன். அந்த சதி வந்து 2024 நடந்ததான்னு கேக்குறேன். 2024 மக்களவை தேர்தல் பிஜேபி கவர்மெண்ட் அப்பதான் இன்னும் அக்ரெசிவா இருந்திருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல மக்களவை தேர்தல்னால ஓட்டு குறைஞ்சிருக்கலாம் சொன்னீங்கல்ல, மக்களவை தேர்தல்னால பிஜேபி அக்ரெசிவா இருந்திருக்கும். நான் ஆட்சி அப்பெல்லாம் கையை முடிச்சிருக்கணும், அப்பெல்லாம் இந்த ஸ்கீம் நிப்பாட்டி இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன், 5 ஸ்டேட் எலெக்ஷன், அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாடு முழுக்க ஒன்று சொல்லிட்டு எந்த ஸ்கீமும் போகாது சொல்லிருக்கலாம்ல, தமிழ்நாட்டுக்கு இல்ல எந்த ஸ்கீமும் போகாது சொல்லிருக்கலாம்ல. அப்ப செய்யாத பிஜேபி இப்ப செய்யுங்கிறது வந்து மக்களை ஏமாற்றுறதுக்காக ஒரு முயற்சி. நம்ம ஒரு லம்சம்பா ஒரு அமௌண்ட் போடணும், நம்ம கையில இருந்து காசு கொடுக்க முடியாது, நம்ம கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுத்துரும். 2வது பாயிண்ட், சம்மர் உங்களுக்கு இப்பதான் வந்துச்சா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் சம்மரே வந்தது இல்லையா? 2 ரூபா 2000 ரூபா கோடைகால சிறப்பு நிதி 2024 சம்மர் வரலையா? 2025 சம்மர் வரலையா? அது என்ன பொங்கல் சிறப்பு தொகையா இருந்தாலும் தேர்தல் ஆண்டுல வேற அமௌண்ட் 2025 வரல, 2025 நாங்க பொங்கல் கொண்டாடலையா? அப்ப நீங்க ரொம்ப தெளிவா தேர்தலை குறி வச்சு பண்றீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன், வரலாறு காரணமாக. வேற எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, தட் ஓன்ட் கோட் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரியல. தேர்தலை மனசுல வச்சு அப்படிங்கறத புறந்தள்ள இல்லை சார். ஆனா எல்லா கட்சிகளுமே ஆட்சியில இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நான் பீகார்ல என்டிஏ ஆட்சி 10000 கொடுத்தாங்கன்னு சொல்றேன், எனக்கு கூட தயக்கம் இல்லை, ஆமான்றேன். நீங்க இது வந்து ஒர்க்காலங்கிற நான் ட்ராக் ரெக்கார்ட சொன்னேன். நடுவில் பேசும்போது இன்னொன்னு சொன்னீங்க, 5000 ரூபாய் இன்னும் ஒரு 5000 ரூபாய் தர வாய்ப்பு இருக்குன்னு. அது என்ன தெரியலங்க, கொடுக்கலாம்ல, நான் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம்ல. இங்க 2000 ரூபாயா நாங்க ஆக்குவோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை வெளியிடுறார். அப்பயே எதிர்பார்த்தோம்னா தமிழக முதலமைச்சர் அறிவிப்பாங்க. அவ்வளவு சாதாரணமாக நம்ம 27 வருஷமா இதுல உட்கார்ந்துருக்கோம், நமக்கு தெரியும்ல.
முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சார் நாங்க 2000 சோ எதிர்பார்த்தது தான். இவர் 2000 அறிவிக்கிறார், நான் 2000 அறிவிக்கிறேன். அப்ப நிப்பாட்டுவாங்க எப்படி சொல்றீங்க? அவங்க எப்படி 2000 அறிவிச்சர் எப்படி நிப்பாட்டுவாரு? நிப்பாட்டுறதுக்கு சதிங்கிறதே ஒரு உண்மை இல்லாத தன்மை. அது வந்து சும்மா அப்படி சொல்லி நம்ம வந்து இது எப்படி 5000 கொடுக்கணும் ஒரு காரணம் வேணும். அப்ப ரகசியமா போட்டு நீங்க வந்து டிமானிட்டைசேஷன் பண்ற மாதிரி யாருக்கு நான் இதை நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்றேன். இந்த ஐடியால 5000 ரூபாய் ஒர்க் ஆயிருக்கு, அது வந்து பரவாயில்ல. அந்த 5000 ரூபாய் இன்னும் ஹைப் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அது ஏன் கொடுக்காம விட்டான்னு எனக்கு தெரியல. கொடுக்க போறோம், இன்னொரு சிறப்பான அறிவிப்பு பாருங்க, நாளை கழிச்சு நடக்க போது பாருங்க, மக்களுக்கு என்ன வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து தாராளம். என்ன யார் தடுக்க போறா? தமிழ்நாடு நடக்கிறத காலையில தான் நைட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, காலையில போட்டலாம்னு யோசிச்சிருக்கலாம். போட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்டோட ப்ராசஸ் வந்து ராத்திரி கண்டுபிடிச்சு காலைல போறதுல திமுகவே செயல்படும். தமிழக அரசு வந்து செயல்பட போட்டு இந்த 1000 தமிழக அரசு சதி நடக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழக அரசு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிச்சுன்னா அங்க வந்து செக்ஷன் ஆபீசர் சொல்லக்கூடிய எஸ்ஓல இருந்து சார்பு செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், செயலாளர், துறை அமைச்சர், முதலமைச்சர்னு இத்தனை தலைமைச் செயலர் இத்தனை பேர்த்த கோப்போனும் அவ்வளவு சுலபமா நீங்க வந்து ஓவர் நைட் எல்லாம் அப்படி நீங்க பண்ணிட முடியாது. எனக்கு அது அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க அமௌண்ட் கிரெடிட் பண்ணணும். அமௌண்ட் வந்து பேர்ல அறிவிப்பு இல்ல, இது வந்து அலோகேஷன் இருக்கு. அப்ப தடக்குன்னு ஒரு 1300 கோடி ரூபாய் இருக்குதா, ஒரு 3000 கோடி ரூபாய் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி அலோகேட் பண்றோம். அப்ப வந்து ஓவர் நைட் இல்ல. நான் சொல்லி இந்த சதி எங்க இருந்து வந்துச்சு, யார் போனா, எந்த வழக்கு வரப்போகுது? நீங்க இந்தியா முழுக்க இந்த ஸ்கீம் வந்துருச்சு. டெல்லியில இந்த ஸ்கீம் இருக்கு. இது ரொம்ப சுலபமா முறையீடு. இந்த காசு கொடுக்க கூடாதுன்னு தாரிமியமா யாராவது தடுத்தாலே தவிர சட்ட ரீதியாக யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இது இந்தியா முழுமைக்கு வந்துட்ட ஒரு ஸ்கீம். கமல்ஹாசன் அவர்கள் அறிவிச்சாரு, திமுக அதை செயல்படுத்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் முழுக்க பண்றாங்க. டெல்லியில மாநில அரசு பண்ணுது, பிஜேபி மாநில அரசு பண்ணுது, பீகார்ல பிஜேபி கூட்டணி அரசு பண்ணுது. ஸோ இந்த நீதியை நிறுத்தினா எல்லா இடத்துக்கும் பொருந்தும். அதனால நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப அழகா தெரிஞ்ச விஷயம். சும்மா ஒரு 4 கேள்வி நீதிபதிகள் வந்து உள்ள வந்து டக்குனு புகுந்து 4 கேள்வி வைக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லாமே தவிர தீர்ப்பு வந்து வேற மாதிரி வர வாய்ப்பு இல்லை. வந்தா இந்தியா முழுக்க வரும். மாதம் 2000 அப்படிங்கிற அறிவிப்பையும் சேர்த்து விட்டுருக்காரு. அடுத்து நீங்க அந்த அறிக்கையில் உள்ள முரண் பாருங்க. அடுத்து வந்தா நிறுத்திடுவாங்க, ஆனா நாங்க 2000 கொடுப்போம். நிறுத்த போறது எப்படி நீங்க 2000 கொடுப்பீங்க? ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியல. வேற ஆட்சி வந்தா நிர்வாகம் பண்ண தெரியாது, அதனால பணம் மாசம் இதுக்கான கவுண்டர் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். இவர்கள் வந்து இவ்வளவு கடன்ல இருக்கிறாங்க, நிர்வாகம் பண்ண தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்துருச்சு. நாங்க கோவிட்ல அரசாங்கம் நடத்தினவங்க, நாங்க வந்து இந்த மாதிரி அல்லாடல பல்லாடல் திண்டாடல. அப்ப எங்களுக்கு வந்து ஹவு டு டூ தட் தெரியும். இந்த 2000 எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க, இவர்களுக்கு நிர்வாகத்திறமை எங்களுக்கு இருக்கு, நாங்க பண்ணவங்க, நாங்க கோவிட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றாங்க. இதான் நீங்க வந்து இந்த காசுகள் செலவழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு எங்க இந்த வருமானம் வரும், எங்க இந்த காசு வரும்? இன்னைக்கு வந்து ஒரு 3000 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு, ரைட்ல? இந்த 3000 கோடி ரூபாய் அரசாங்கம் எப்படி எடுக்கும்? நீங்க சம்பாதிக்கிற 6300 கோடி ரூபாய், நீங்க வந்து ஒரு 6000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அரசாங்கம் 6000 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கும்? நீங்க உழைப்பீங்க. ஒரு வரி எப்படி, எந்த வரியை உயர்த்திருக்கீங்க? எந்த வரியை உயர்த்த முடியும்? குறைஞ்சபட்சம் நீங்க மே மாசம் வரைக்கும் எதையும் ஏற்ற முடியாது. குறைஞ்சபட்சம் ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப குழந்தை கூட தெரியும். அப்ப பால் கட்டணம் உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டீங்க, மின் கட்டணம் உயர்த்திட்டீங்க. 2 மாசம் கிடையாது, 1 மாசம் ஒன்று செய்யல. இவ்வளவு செய்ய முடியாமலே 9 லட்சம் கோடி. இன்னும் நீங்க கூட்ட பண்ணி எப்படி சமாளிப்பீங்க? தமிழ்நாட்டுல பஸ்ல நீங்க எப்ப போயிருக்கீங்களா தெரியல. மாநில அரசுமே நடக்கிறது இல்ல சார். ஈவன் இந்தியன் பழசு நான் திரும்ப சொல்லிட்டேன், அமெரிக்கா கடன் வாங்குது, சரிங்களா? வாங்கி என்ன பண்றீங்க? நீங்க கடன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, நீங்க கடன் கவர்மெண்ட்டுக்கு தானே சார் வருது மறுபடியும் டாஸ்மாக் மூலமாவா? எல்லா மூலமா அது எப்படி அது அழிவுக்கான வழி எப்படி உங்களுக்கு வருமானம் வரும்? நான் வந்து கடன் வாங்குறேன், டாஸ்மாக்ல குடிக்கிறேன், நீங்க கடன் வாங்குறீங்க, தொழில் பண்றீங்க, அவனும் தான் கடன் வாங்குறேன்னு சொல்லுவா? தினேஷ் வாங்குறேன், நான் வாங்குறேன் ஒண்ணா? தினேஷ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறாரு. அதுல ஒரு விஷயம் சார், மத்த எல்லாரும் காமனா பேசுற மாதிரி நீங்களும் பேசாதீங்க. நான் காமனா பேசுவேங்க. இந்த ஆட்சி வந்தபோது எல்லா துறைகளும் நான் காமனா பேசல, புள்ளி விவரத்தோட பேசுறேன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது டாஸ்மாக் மூலமா தமிழ்நாடு வருமானம் எவ்வளவு சொல்லுங்க? 35,000 கோடி. இன்னைக்கு வருமானம் என்ன சொல்லுங்க? 50,000 கோடி. ஆண்டுக்கு 15,000 கோடி எப்படி கூடும்? ஆண்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதிகமா இருக்குல்ல சார்? ஒரு டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறை இது வேற ஏதோ அதிகமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்கிட்ட. நான் சொல்றேன் 2 துறை. பத்திரப்பதிவுத்துல வந்திருக்கு, முகூர்த்தத்துல போட எக்ஸ்ட்ரா காசு வாங்குனீங்க, டோக்கனுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குனீங்க, 10 மணிக்கு ஒரு சொன்னீங்க. பூரா எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா நீங்க பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு கடல் மறுப்புன்னு சொல்லிட்டு எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா காசு ஆக்கிருக்கீங்க. வேற எந்த துறையில் வருமானம் கூடிட்டு சொல்லுங்க? ஒரு துறையில வருமானம் கூடிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு 5 வருஷத்துல எந்த துறையுமே அதிகமாக இல்லைங்கறீங்க. இல்லங்க, எந்த துறையும் வளர்ச்சி பெறலைங்கறீங்க. தொழில் முதலீடுகள் எவ்வளவு இருக்கு? தொழில் முதல் வாங்க, தொழில் முதலீடு வேற, அரசாங்க வருமானம் வேற. சும்மா நீ சம்பந்தமா எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல சார், நீ அதையும் வாங்க பேசிரோம். நான் அது நீங்க தொழில் வருமானம் பேச அதையும் பேசிரோம். நான் ரொம்ப தெளிவா புரியுது. செயல்படுத்தாத மாதிரி நீங்க சொல்றீங்களே சார். நலத்திட்டங்கள் வேறங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க கையில கடன் வாங்கி என்ன செய்றீங்கன்னு பார்க்கணும். கடன் வாங்கி நான் மொய் கொடுத்துட்டேன், அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அது எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கடன் வாங்கி நான் ரோடு போட்டேன். இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு அரசுடைய பஸ்ஸை பாருங்க. நீங்க பஸ் ஃப்ரீ கொடுக்குறீங்களா? பஸ்ஸை பாருங்க, நீங்க பஸ்ஸை ஏறி பாருங்க. நான் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். பஸ் கட 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 கடன்னு ஆடுது. டெய்லி 2 வீல் கலண்டு போகுது, ஸ்டீரிங் கலண்டு போகுது. நீ அந்த பஸ் எனக்கு எதுக்கு? திரு சீமான் அழகா சொல்றாரு, தரமான பஸ் கொடுப்பேன்னு சொல்ல முடியல. தரமற்ற பஸ் நீ காசு கொடுத்தானா, காசு கொடுக்காட்டி என்ன?
அப்படி ஒரு தரம் சாலைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு தான் நீங்க நடந்து இன்னைக்கு வந்திருப்பீங்க, இன்னைக்கு ரோடு போட்டிருக்காங்க எங்க சாலையில, நீங்க பார்த்திருப்பீங்க. எப்போ போடுறீங்க? பிப்ரவரி எண்ட்ல தான் உங்களுக்கு ரோடு போட தெரியுதா? இந்த ரோடு எவ்வளவு வருஷமாவும் நடந்துட்டே தானே சார் இருக்கு. சார் நீங்க எல்லாமே 6 மாசத்துல நடக்கிற மாதிரி சொல்லாதீங்க திரு தினேஷ். நீங்க உங்களை மக்கள் பூரா பாக்குறேன், அவங்களுக்கு தெரியும். எஸ் சார், மக்களுக்கு நான் தெரியும். நான் அதே தான் சொல்றேன். நானு என் ரோட்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறேன், உங்களுக்கு சொல்றேன். என் ரோட்ல நடந்து நீங்க கண்கூடா பாக்குறீங்க. என் ரோட்ல நேத்து வரைக்கும் ரோடு இல்ல, சாலை வசதி இல்ல. இன்னைக்கு சாலை வசதி வந்துருச்சு. எப்படி பிப்ரவரி எண்ட்ல எப்படி வரும்? இதுக்கு நிதி எங்க இருந்து? நீங்க பாத்துக்கோங்க, மக்களுக்கு பூரா தெரியும். நீங்க இல்லங்க 5 வருஷமா ரோடு போடுறது சந்தோஷம், நீங்க நம்புறீங்க. அப்படிலாம் மக்கள் பாக்குறாங்கன்னா தேர்தல் முடிவுகள் அது எதிரொலிக்க போகுது, அது வேற விஷயம். அதான் எதிரொலித்திருக்கு. நான் வரலாறு சொல்றேன். 19, 21, 24 அதுதான் உங்களுக்கு புள்ளி வரும். நீங்க நம்ப மாட்டீங்க. நம்பர்ஸா சீட் நம்பர்ஸா? ஆமாங்க நான் இல்லன்னு சொல்லிங்க. அவங்க டிஎம்கே தோத்துச்சு நாங்க சொன்னேன். டிஎம்கே வாங்கினா அக்யூமுலேட்டட் அலையன்ஸ் உடைய ஓட்டு என்ன 19 என்ன 20 அவர்களை மட்டும் கம்பேர் பண்ணதுல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஜிக்ஜாக்ல நான் கம்பேர் பண்ணல. இங்க திமுக கம்பேர் பண்ணுங்க, அங்க அதிமுக கூட்டணி கம்பேர் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்ல 19, 21, 24 அவர்கள் வாங்கிய 3 ஓட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. நான் டேட்டா போட்டிருக்கேன் பப்ளிக்ல. இந்த ஏன் குறையுதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க இந்த மாதிரி 1000 கொடுக்குற 3000 எடுபடலைன்னு நான் சொல்ல வரேன். இது தேர்தலுக்கான சொல்ல கோடைகால சிறப்பு நிதி சொல்றீங்க. கோடைகால இப்ப அண்ணா நூற்றாண்டு விழா வந்துச்சு, நான் கொடுக்குறேன்னா அது ஒரு லாஜிக். உங்களுக்கு அண்ணா நூற்றாண்டு வாரம் வராது, வருஷத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். அதுக்கு அடுத்து 200 தான் வரும். அப்ப கோடை காலங்கிற வருஷம் வருமே. 2024 கோடை காலம் வந்துச்சு, அப்பதானே ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தீங்க. 2025 கோடை காலம் வந்துச்சு. 2025 பொங்கலுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? 2026 பொங்கலுக்கு என்ன கொடுத்தீங்க? தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியாதா என்னங்க? அவ்வளவு தூரம் குழந்தைகளா உட்கார்ந்துருக்காங்க. மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல சார், மக்களுக்கு தெரியும். ஆனாலும் தேர்தல் வருதுன்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, நல்லது பண்றாங்களே நினைக்க மாட்டாங்க. 2006க்கு பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாரும், ஈவன் கூட்டணியில இல்லாத பல கட்சிகளுமே கூட இந்த 5000ங்கிறது வரவேற்கத்தக்கது, இங்க பொருளாதாரத்தை உயர்த்த உதவுங்கிற அவங்களுடைய திமுக கூட்டணி கட்சியில இல்லாத யாருன்னு சொன்னாங்கன்னு தெரியல, நான் கவனிக்கல. நீங்க எஸ்டிபிஐ கூட்டணியில இல்ல சொல்லிருக்காங்க. எஸ்டிபிஐ கூட்டணியில இருக்காங்க, நீங்க கவனிக்கல. வருவாங்க பாருங்க. அவங்க போய் தமிழக வரைக்கும் அலையன்ஸ் பார்ட்டிஸ்ல இல்ல சார். அலையன்ஸ் காங்கிரஸ் கூட முடியல சார். உங்க தகவலுக்காக நீங்க சொல்லுங்க, காங்கிரஸ்க்கு உங்களுக்கு ஆதரவா கருத்துக்கள் சொல்லிருக்காங்க சார். முந்தானே சண்டை போட்டாங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சி அலையன்ஸ் நீங்க சொல்லுங்க. சொல்லட்டும். செல்வ பெருந்தகை சொல்லட்டும். காங்கிரஸ் கூட்டணியில இல்லன்னு சொல்லிருக்காரு செல்வ பெருந்தகை. ஏங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ன அர்த்தம்? ஏங்க அதாவது நானும் நீங்களும் சேர்ந்து இருக்கிறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும், சேர்ந்து இல்லன்னு தானே அர்த்தம். நீங்க என்னங்க பேசுறீங்க? அக்ரிமெண்ட் சைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதத்தாங்க நான் சொல்றேன். அதான் நான் சொல்ல. சரி முடியும். எஸ்டிபிஐ ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்ததோ அப்பயே 10 நாள் அவங்க போய் தமிழக முதலமைச்சர் சந்தித்து தங்களோட ஆதரவு தெரிவிச்சாங்க. தே ஆர் தேர் வித். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. வேற யார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாஜகவே கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய பாஜக டெல்லியிலையும் பீகார்லையும் கொடுக்குது, எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லைங்க. என்னுடைய தனிப்பட்ட பாயிண்ட். மக்கள் இதை தேர்தலுக்கான தெளிவாக பார்க்குறாங்க. அவர்களுக்கு 2006 விஜயகாந்த் முதல் சட்டமன்றத்தில் சந்தித்த போது இந்த காசை பூரா வாங்கிக்கங்க, அது உங்க காசு சொன்னதுலேருந்து மக்களுக்கு பார்வை மாறிடுச்சு. முன்னாடி கட்சிகளோ அரசாங்கமோ தனியாவோ மறைமுகமாக கொடுக்கக்கூடிய காசை கில்ட்டோட வாங்கிட்டு இருந்தாங்க, இல்ல லாயலா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு கூச்சம் இருந்தது, இல்லாட்டி நம்பிக்கை இருந்தது. இப்ப ரெண்டும் போயிடுச்சு. மக்களுக்கு வாங்குறதுல தயக்கம் இல்லை, வாங்குறவங்கள்ட்ட விசுவாசமும் இல்லை. அவங்க அதெல்லாம் உங்க காசா கொடுக்குற என் காசு தான் கொடுக்குறது தெளிவாயிட்டாங்க. ஓகே, இப்போ 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்கிறத பாக்குறாங்க. 2000ங்கிற அறிவிப்பு என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000ங்கிற அதே அறிவிப்பை விட்டுருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்காதா? இவர் சொன்னாரு செஞ்சாரு அப்படிங்கிற பார்வை வராதா? 2006-11 அவங்க செஞ்சாங்கல்ல, டிவி கொடுத்தாங்கல்ல, இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 2 ஏக்கர் நிலத்தை கையளங்க நிலமா தருவேன்னு ஒரு 10 பேருக்கா தந்துருப்பார்ல. தரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் 2011 ஜெயிச்சாங்களா? வரலாறு பாருங்க. செஞ்சாங்களே. 2006 தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சிதம்பரம் சொன்னாரா இல்லையா? 2011 ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. 2006 கருணாநிதி இருந்தார். இப்ப இருக்காரா? 2011 கருணாநிதி ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓபிஎஸ் அவர்கள் அப்பலாம் பிரிஞ்சு தனித்தனிகளா இல்ல. இங்க என்ன விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இல்ல. இங்க என்ன இருக்குதோ அது அங்க இருக்குது. விஜய்ங்கிற ஃபேக்டர் டிஎம்கே பாதிக்காதுன்னு சொல்லுங்க. தினேஷோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்க. டிஎம்கே ஒரு லாஸ் கிடையாது சார், நோ லாஸ். எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க சார் காமனா இருக்கிற பாயிண்ட் எப்படி சார் நீங்க மாத்தி பெஞ்ச் மார்க் நீங்க மாத்தி வைக்காதீங்க சார். டிஎம்கே பாதிப்பு கிடையாது, ஏடிஎம்கே பாதிப்பு சொல்லுங்க. நம்ம சண்டைக்குலாம் வர மாட்டேன், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க நான் தினேஷ் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இருந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ். நம்ம இருக்க ஒற்றுமையா இருக்குங்க. சரிங்க, திமுக ஒற்றுமையா, ஏடிஎம்கே ஒற்றுமையா இருக்கு. யார் இல்ல? ஏடிஎம்கே இல்ல. ஓ பன்னீர்செல்வம் இல்ல. ஓ பன்னீர்செல்வம் வேற கட்சியா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்த தர்மர் எம்பி வரைக்கும் உள்ள வந்துட்டார். ஓபிஎஸ் இன்னும் வரல. அது ஒருத்தர் தானங்க. செங்கோட்டையன் இல்ல. அதனால என்னங்க ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் இந்த பேர்லாம் அதான் உங்களுக்கு எஸ்டிஎஸ்ல இருந்து நெடுஞ்செழியில இருந்து ஆரம் வீரப்பன் இருந்து பல பேர் பல சந்தர்ப்பத்துல வெளியேற்றப்பட்டிருக்காங்க, வெளியேறி இருக்காங்க. அதிமுக 2011 சொல்றேன். புரியல. 2011 இருந்த அதிமுக இல்லையேன்னு கேட்டதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். 2016 2026 நீங்க பார்க்க போறீங்க.
நீங்க பாருங்க இல்ல சார் 2011 இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்னாங்கிறதுல தான் இவ்வளவு பெருசு வந்தது. அதுல வந்து பார்த்தா 2011 இந்த திமுக ஒற்றுமையா அந்த மாதிரி இப்ப இருக்கு. வேற யாரும் வெளியே இல்ல. 2011 இந்த அதிமுக மாதிரி இப்ப இல்ல. பல பேர் வெளியே இருக்காங்க. வாங்க 2021 இருந்த திமுக கூட்டணி ஒற்றுமை இப்ப இருக்கா? சார் நான் கட்சியா பேசுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமா பேசுங்க, எனக்கு எப்படி தெரியுமா நான் பேசுறேன். நீங்க ரெண்டு ஒண்ணு தான் சொன்னீங்க, அதனால நான் இல்லங்க. நான் சொன்னேன் கருணாநிதி இல்ல ஜெயலலிதா இல்ல, வந்துட்டீங்களா? எஸ். திமுக ஒற்றுமை இருக்கு, ஏடிஎம்கே ஒற்றுமையா இல்ல, வந்துட்டீங்களா? எஸ். திமுக கூட்டணி ஒற்றுமையா தான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. முதல்ல அதிமுக ஒற்றுமையா தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல சொன்னீங்க நான் ஒத்துக்கிறேன், நான் சரின்னு வந்துட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். ஒற்றுமையா இல்லன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா வச்சுக்கங்க. நான் ஒத்துக்கலங்க. உங்களுக்கு இல்ல சார், நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க ரிட்டாரிக்கா போய் நம்ம நேரத்தை கடத்தவனா. நான் என்ன சொல்றேன், உங்க பாயிண்ட் நான் ஒத்து வரேன். திமுக ஒற்றுமையா இருக்கு, அதிமுக ஒற்றுமையா ரைட். திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? ஆமா ஒற்றுமையா தான் இருக்காங்க. சந்தோஷம், அவ்வளவுதான். தினேஷ் தெரியுமில்ல எல்லாருக்கும் யாருன்னு? இல்ல எனக்கு புரியல, ஏதாவது ஒற்றுமை இல்லைன்னா சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு காலைல வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க ஒற்றுமை இருக்கீங்க. ஆட்சியில பங்கு கேட்கறது சதியா அப்படின்னு. அப்ப அதிமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? ஆமான்னு சொல்லுங்க. ஒரு தாய் மக்கள் யார் சொன்னது? அதிமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கா? ஒரு தாய் மக்கள் அதிமுக ஆட்சியா இப்ப வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியல. எப்படியோ அது அதிமுக கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிட்டீங்களா? திமுக ஆட்சி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், கூட்டணி ஆட்சி தான் இங்க பிரச்சனைனா. இங்க ஆட்சி வந்தா யார் பிரதமர்ங்கிற சண்டை எங்க வருது? யார் முதலமைச்சர் சண்டை? ஆட்சி அவங்க தான் வரப்போறாங்க. நீங்க நினைச்சீங்க தினேஷ் நம்பி விட்டார் சார். வந்தா ஓட்டு போட்டு ஜெயிச்சா அவங்க வர்றாங்க, நம்புறாங்க அப்படின்னு அர்த்தம். வராத கட்சி பத்தி நீங்க எங்க அப்ப கூட்டணி ஆட்சி பத்தி திமுக பத்தி கவலைப்படுறது நீங்க? அப்ப அவங்க திமுக தான் ஆட்சி சண்டை நடக்குதுன்னு சொல்றேன். அங்க சண்டை நடக்கலன்னு சொல்றேன். இல்ல சார், இவ்வளவுதான். என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா இன்னும் தெளிவு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷங்க. கிரீஷ் சோடங்கர் சொன்னது, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, மாணிக் தாக்கூர் சொன்னது, ஜோதிமணி சொன்னது, ராஜகண்ணப்பன் சொன்னது, ஆர்எஸ் பாரதி சொன்னது, எதுவுமே உங்க காதல விழலன்னா பரம சந்தோஷம். ஏன்னா செல்வ பிறந்தகை சொன்னது, ராகுல் காந்தி அவர்கள் சொல்றதும் என் காதல விழுது. ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ராகுல் காந்தி ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவா சொல்லிருக்காரா? ராகுல் காந்தி பாத்துட்டு வந்தா வெளியே பேசுனாங்க, மறந்துட்டீங்க நீங்க. கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி கூட்டணியில இருக்கும்னு சொன்னாங்க. அன்னைக்கு செல்வ பிறந்தகை அவர்களும் சொன்னாரு. கிரீஷ் சோடங்கர் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் பாருங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே சண்டை நடந்துச்சு 24 26 என்ன நீங்க பேசுறீங்க? ஏடிஎம் அம்மா மக்கள் மட்டும் தனியா இருந்துச்சு 24. இன்னைக்கு என்ன பேசுறீங்க? நான் சொல்ல லேட்டஸ்டா நீங்க ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்து செல்வ பிறந்தகையை பக்கத்துல வச்சுட்டு கிரீஷ் சோடங்கர் சொன்னார், காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் ஃபீலிங் வெரி சேட். 70 days completed. No alliance talk from DMK. We don't know what is the reason. Alliance talk அறிவிச்சாங்க 22ஆம் தேதினே. சார் நான் வந்து we are feeling very sad ன்னு சொன்ன அப்புறம் நீங்க அறிவிக்காம போங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இன்னும் இல்ல. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல, நாங்க வேற கூட்டணிக்கு போலாம்லாம் சொல்லல. கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கல. அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி அரசு தான் காரணம். அதை பத்தி திமுக சண்டைக்கு நிக்குது. அதிமுகலயும் அதே பிரச்சனை இருக்கு. அதிமுகல ஒரு வார்த்தை முரண் வரல. தமிழக முதலமைச்சர் அறிவிக்கிறார், அறிவிச்ச 2 நிமிஷத்துல ஒருத்தர் கவுண்டர் போறார். ஒத்து வராதா மக்கள் முடிவு. அது உங்களுக்கு சண்டையா தெரியல? இல்ல சார், உங்களுக்கு நான் செய்திகளை பார்வை எனக்கு தெரியும். ஆனா பாரபட்சமா இவ்வளவு போகும் நான் எதிர்பார்க்கிறேன். என்டிஏ ஆட்சி அதிமுக ஆட்சியா? அதுல பிரச்சனை இல்ல. ஏடிஎம்கே உடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியாங்கிறது ஆட்சியில எவ்வளவு சீட் வந்திருக்கு பார்த்து முடிவு பண்ணுவாங்க. இது நடக்கலாம். அதே பிரச்சனை தானே அப்ப இங்கேயும். அப்ப அவங்க ஏங்க காதுல வாங்குங்க, மனசுல உங்களுடைய உணர்ச்சி தடுக்குதுன்னு எனக்கு தெரியுது. அது வந்து உங்களை நம்ம கமலஹாசன் இந்தியன் படத்துல சொன்ன மாதிரி புத்திக்கு தெரியுது மனசுக்கு தெரியல. இல்ல சார், நீங்க தான் டிஃபரெண்டா பேசுறீங்க. இங்க அந்த பிரச்சனை நான் மாத்தி மாத்தி பேசுறேங்கிறது, நான் மாத்தி மாத்தி பேசுறேங்கிறது மக்கள் அறியட்டும். நானும் சொல்ல வரேன், காங்கிரஸ் டிஎம்கே இன்னைக்கு சிஎம் அறிவிக்கிறார், தமிழ்நாட்டோட சிஎம் அறிவிக்கிறார் ஒத்து வராதுன்னு. அடுத்த 5-6 நிமிஷத்துல ஒரு ட்வீட் வருது, ஒத்து வருமா ஒத்து வரான்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு. இது கவுண்டர் மாதிரியே உங்களுக்கு தெரியும். செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரான்னு கேக்குறேன். சாரிங்க, சொல்லல இல்ல சார். செங்கோட்டையன் போனாரு, நான் இபிஎஸ் போயிட்டாரான்னு கேட்டேன். செங்கோட்டையன் போனாரு, கவலைப்பட்டீங்க. ஒற்றுமையா இருக்காங்க போனாரு, ஓட்டு போயிச்சாங்க. நீங்க இபிஎஸ் போயிட்டாரான்னு கேட்டேன். திமுகல இருந்து வெளிய போனவங்க பேர் சொல்லல. ஒற்றுமையா இருக்காங்களான்னு கேட்டேன். நான் 4 பேர் சொன்னேன். உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் சார். உங்களுடைய உணர்வுகளை நானும் புரிஞ்சுக்கிறேன் சார். அடுத்து முக்கியமான விஷயமாக இந்த 5000 ரூபாய்ங்கிறது மகளிர் ஓட்டுகளை குறி வச்சு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. மகளிர் ஓட்டுகள் அந்த பக்கம் அந்த 5000 ரூபாய் காரணமா போகும்னு நினைக்கிறீங்களா, போகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஓட்டு அந்த நோட்டு இந்த ஓட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இன்னும் சொல்ல போனா ரிவர்ஸ் தாக்கத்தான் ஏற்படுத்துச்சு. அது இதனாலேயான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால ரிவர்ஸ் வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 19, 21, 24 3 துறைகளில் அவருடைய கூட்டு வாக்கு குறைஞ்சிருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், 26 திமுக கூட்டணி மொத்தமாக வாங்கிய வாக்குடைய எண்ணிக்கை குறையும். டோட்டல் சீட் நான் பத்தி பேசல. 19 வாங்கினோட, 21 வாங்கினோட, 24 வாங்கினோட, 26 அவருடைய ஓட்டு எண்ணிக்கை இன் டோட்டல் குறையும் நான் நினைக்கிறேன். அது கிராஜுவலா குறைஞ்சிட்டே வருது. சீக்குவலா கன்சிக்யூட்டிவா 3 எலெக்ஷன்ல 4th எலெக்ஷன் அப்படிதான் போகும் நான் நினைக்கிறேன். திஸ் வில் நாட் கிரியேட் எனி பாசிட்டிவ் இம்பாக்ட். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு, சிக்ஸர் அப்படின்லாம் ஒரு பார்வை. அந்த நம்பிக்கை சரிதான். அப்படிதான் நினைப்பாங்க, அப்படிதான் கருதுவாங்க, அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் செய்யணும், அப்படிதான் ப்ரொஜெக்டும் பண்ணணும்.
அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணல. ஏன்னா அது இதற்கு முன்னாடியே ஏற்படுத்தல. நீங்க ₹1000 வந்து ஒரு பாசிட்டிவ் வேவ டே 1ல இருந்தே கிரியேட் பண்ணலங்க. இன்னைக்கு வந்து 1 கோடி 1000 ரூபாங்கிறது வேற சார். 5000 ரூபாய் ஒரு 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 கூட்டு தொகையை ஒண்ணா பார்க்கும்போது வர உணர்வு அது வேற. ஏன் காசா உங்க காசாங்கிற பொறுத்துங்க. மக்கள்கிட்ட பார்வை மாறிடுச்சுங்க. அதை நீங்க அதுதான் நான் உங்களுக்கு விஜயகாந்த் மேற்கோள் காட்டி சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு ₹1000 உங்களுக்கு நான் வந்து ₹1,00,000 கொடுக்குறேங்க. புரியுங்களா? அது நீங்க கொண்டாடுவீங்களான்னு கேட்டா ஏன்ட்ட இருந்து வாங்கின காசுங்க நீங்க நினைக்கிறீங்க. அது கொண்டாட மாட்டீங்க. ஒழுங்கா கொடுத்துருக்கான்னு நினைப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கிரெடிபிலிட்டி தான் வந்து நிற்கும். கிரெடிட் வந்து நிற்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப மக்கள் வந்து இந்த கொடுக்கக்கூடிய காசை மகாராஷ்டிரன் கொடுத்தாருன்னு நினைக்கல. நம்ம காசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பார்வை 2006ல இருந்தே மாறிடுச்சுன்னு நான் சொல்லுறேன். அதனால அது வந்து பெருசா ஈடுபடலன்னு சொல்ல வரேன். நான் அதுக்கு தான் சொன்னேன் 2006 11ல அதுதான் உதாரணம். இலவச மின்சாரம் கொடுத்தாங்களா இல்லையா? இலவச டிவி கொடுத்தாங்களா இல்லையா? விலை இல்லாம அந்த லேண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாமே கொடுத்தாங்களே. 11ல ஏன் தோத்துன்னு கேட்கிறேன். அந்த மக்களுக்கு அந்த கிரெடிட் வந்து போயிருச்சு. ஆஹா கலைஞர் கொடுத்தார். அதெல்லாம் இல்லை. அது நம்மது கொடுத்தாருங்கிற எண்ணம் வந்துருச்சு. விஜயகாந்த் வந்து அதை ரொம்ப தெளிவு பண்ணி விட்டாரு. மக்களுக்கு ஆழமா இன்னைக்கும் எல்லாரும் பேசும்போது வாங்கிக்கங்க வாங்காதீங்கன்னு யாருமே சொல்ல. அது கொடுக்காதீங்கன்னு சொல்ல. யாரும் திருப்பி கொடுங்கன்னு சொல்ல. எல்லாம் வாங்கி வச்சுக்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? மக்கள்கிட்ட அந்த பார்வை மாறிச்சு. அதனால ஓட்டு வரும் யாருமே அஞ்சல. இந்த 1000 2000 5000 எவ்வளவு கொடுத்தாலும் அது எடுபடாது. காசை வாங்கிக்கோங்க, நீங்க வந்து ஓட்டை வந்து விசில் சின்னத்துக்கு போடுங்கன்னு இன்னைக்கு பேசின விஜய் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு. நானே அதான் விஜயகாந்த் அவர்களையும் நீங்க இல்ல நீங்க வந்து யாரு சொன்னாங்க எங்க ஓட்டு வருங்கிற விட்டுருங்க. நான் வேற ஒரு உதாரணம் ட்ரை ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப இன்னொரு உதாரணம் ட்ரை பண்றேன். காசு வந்து கட்சியில இருந்து கொடுக்குறாங்களா வாக்காளர்களுக்கு? ₹1000 ₹2000 ₹500 நம்ம பாக்குறோமா? 2 பேரும் கொடுக்குறாங்களா? அதிமுக கொடுத்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக கொடுத்தலன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி ஒரு கட்சி ஜெயிக்குது? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் வாங்குவதை வாங்கிவிட்டு அவர்களுக்கு பிடித்த மாதிரி போடுறாங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அப்ப வந்து இன்னைக்கு கொடுத்தீங்கனால அது பழைய காலம். முன்னாடி இருந்துச்சு. கை நீட்டி காசு வாங்கிட்டேன். இன்னும் நான் கண்கூடா பார்த்துருக்கேன். கீழே கலப்பணிலாம் ஆட்டுறவங்கிறனால 2 பேருமே கொடுத்துட்டாங்க. அதனால நானும் என் பொஞ்சாதி வந்து இந்த கட்சிக்கு போடுறோம். 2 பசங்களையும் அந்த கட்சிக்கு போட சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்காங்க. என்ன பாசி செய்யறது நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இவன் என் சாதிக்காரனா இருக்கான், இவன் எனக்கு பிடிச்சவனா இருக்கிறான். அப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க. சத்தியம் பண்ணிட்டேன் கோயில் வாசல்ல. இதெல்லாம் பழைய காலம். இப்ப ரொம்ப தெளிவா என்ன கொடுத்தாலும் அள்ளி போட்டுக்கோ, எனக்கு பிடிச்சது ஓட்டு போட்டுக்கோ. இவ்வளவு ரொம்ப தெளிவாயிட்டாங்க. சோ அது விசிலுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, காசு கொடுங்க, கவர்மெண்ட் காசு கொடுங்க, சொந்த காசு கொடுங்க, கட்சி காசு எல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. அவர்களுக்கு பிடித்ததான் ஓட்டு போடுவாங்க. நாளைக்கு ஒருவேளை திமுக ஜெயித்தால் கூட அதுக்கு இந்த 5000 காரணமா இருக்காது. நாளைக்கு ஒருவேளை திமுக தோட்டால் கூட இதுக்கு இந்த 5000 காரணமா இருக்கு. நான் சொல்ல ₹5000 பிளேஸ் நோ ரோல் எக்ஸெக்கர் ஒரு இழப்பு ஏற்படுத்துறது தவிர வேற எந்த பலனும் இல்லைன்னு சொல்லுவேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசும்போது கூட வந்து இது தேர்தல் காரணங்களுக்காக பண்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் நான் அரசியலுக்கு வந்தனால மட்டும்தான் உங்களுக்கு ₹5000 கொடுக்குறாங்க. டால் கிளைம் அப்படி கிளைம் பண்ணி கொண்டு எல்லாருமே சொல்ல வேண்டியதான். என்னை பார்த்து பயந்து விட்டார் அப்படின்னு தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் கூட யாரையா பார்த்து சொல்லுவாரு, மோடியை பார்த்து சொல்லுவாரு. யாருன்னா அதெல்லாம் டால்க்லைன் நமக்கு தெரியும். அதெல்லாம் அப்படிலாம் விஜய் வந்த அச்சத்துல இல்ல விஜய் மகளிர் ஓட்டுகளை வாங்கி தேர்தல் காரணம். அது தேர்தலில் விஜய் காரணமா, சீமான் காரணமா, எடப்பாடி காரணமா, தேர்தல் காரணம். ஓகே சார். இந்த ₹5000 என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.